மேடம் வாங்க. வாங்க மேடம். ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். அதுக்கு இது ஜென்ஸ்க்கு ரிங் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த டைப்ல கொஞ்சம் நல்ல மாடலா எடுக்கணும் பாத்துக்கோங்க. அப்படிங்களா மேடம்? கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு, தாராளமா பாருங்க. பிரியா காமிச்சு கொடுங்க. ரிங் வந்து ஆம்பளைக்கா இல்ல பொம்பளைக்கா மேடம்? அளவு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, அளவெல்லாம் எனக்கு தெரியாது பாத்துக்கோங்க. அவசரத்துல வந்தனா, அதனால அளவு எதுவும் தெரியல. இங்க ஏதாவது ஜென்ஸ் இருந்தா பார்த்தா அவங்க கை அளவு கூட எடுக்கலாமே. யாரும் காணும். இங்க 2 ஸ்டாஃப் இன்னைக்கு லீவு மேடம். நான் அதுக்கு என்ன கொஞ்சம் தோராயமா நான் கொஞ்சம் அளவு எடுத்தாரேன் பாருங்க. அது கரெக்டா இருக்கும். ஏஜ் என்ன? ஏஜ் வந்து அவங்களுக்கு ஒரு 27 இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லீனா தான் இருப்பாங்க, ரொம்ப குண்டுன்னு சொல்ல முடியாது, ஒல்லின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படிங்களா? சரி சரி சரி, அதுக்கு என்ன எடுத்தாரு? எத்தனை பவுன்ல பாக்கணும் மேடம் சொல்லுங்க, அது தக்கன எடுத்துடலாம். இப்ப பாலிஷ்லாம் வச்சு வருது பாத்துக்கோங்க, இந்த ஸ்ப்ரே டைப் இல்ல டைமண்ட் ரிங் அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி பாக்கலாமா? இல்ல அதிர்ஷ்டக்கல் மோதிரம் அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி பாக்கலாமா? ஐயோ, அதிர்ஷ்டக்கல் ரிங்லாம் வேணாம். நீங்க நார்மலா இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற ரிங் காமிச்சா போதும். ஒரு பவுனுக்குள்ள எடுங்க மேடம். இதெல்லாம் நல்ல ட்ரெண்டிங்கான மாடல் தான். இதெல்லாம் அந்த பேர்ல் டைப்பு, சிங்கிளா வெயிட் கம்மி தான், ஆனா நல்லா இருக்கும். இந்த டைப் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும், கொஞ்சம் கிராண்ட் லுக்ல இருக்கும், பாம்பே ஸ்டைல்ல இருக்கும். சூப்பரா இருக்கு. பேர்ல் நல்லா இருக்கு, ஆனா பேர்லே வெயிட் போயிரும் பாத்தீங்களா? வெயிட்லெஸ்ஸா தானே இருக்குது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி கூட எனக்கு கூட எடுக்கலாம் போல இருக்கே, காலேஜ்ல அந்த பெரிய விரல்ல போடுறது ஸ்டைலா இருக்கும். அந்த பாக்ஸ காமிங்க. இது வேணாம், ஃபுல்லா கலரா இருக்குது, வெயிட் எடை ரொம்ப இருக்கும். நீங்க அதே காமிங்க. சரிங்கம்மா சரி. அப்ப இதை பாருங்க, இது நல்லா இருக்கும். பிரைடல் தான், பிரைடல் இதுதான். கப்புள்ஸ் ரிங்கும் இருக்கு பாத்துக்கோங்க. என்ன, கப்புள்ஸ் ரிங்லாம் இருக்குதா? பரவாயில்லையே. வெல்கம் சார், வாங்க சார். சார் என்ன சார் இப்ப நீங்க நகையெல்லாம் எடுக்க வரது இல்ல? சந்தோஷ் சார். ஆமாமா, இப்ப அவ்வளவு ஜுவல்ஸ் எடுக்கிறது இல்ல, எல்லாமே லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ஜுவல்ஸ் கிட்ட திரும்பல, அதான் வர முடியல. அதான் இப்ப வந்துட்டேன் இல்ல. ப்ளீஸ் உட்காருங்க சார், ஓனர் வேணா கூப்பிடுறேன், உட்காருங்க. இல்ல இல்ல, ஓனர்லாம் நீங்க கூப்பிடாண்டா, கொஞ்சம் ரிங் பாக்கணும், அதான். சரி நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ், நீங்க என்ன எங்க வந்திருக்கீங்க நகை கடைக்கு திடீர்னு? ஆமா, நீங்க மண்டபத்துல தானே இருந்தீங்க? இத நான் உன்கிட்ட கேட்கணும். ஆமா, நீ மண்டபத்துல தானே இருந்த, திடீர்னு என்ன ஆட்டோல எங்க ஓடி வந்துட்ட? அது ஒரு பெரிய கதை, அந்த கதையை நான் உங்கள்கிட்ட அப்புறமா சொல்றேன். இப்ப எனக்கு அவசரமா ரிங் எடுக்கணும் மாப்பிள்ளைக்கு. நல்ல வேலை நீங்களா வந்தீங்களே, ஒத்தையில செலக்ட் பண்றமே என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வாங்க, 2 பேரும் சேர்ந்தே செலக்ட் பண்ணலாம். லூசு, நான் எப்படி செலக்ட் பண்றதுக்கு? எனக்குன்னா நான் செலக்ட் பண்ணுவேன், இது அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் எப்படி செலக்ட் பண்றதுக்கு? ஒருவேளை நான் எடுத்த டிசைன் பிடிக்கல அப்படி இப்படின்னு என்ன புரியல விடுறதுக்கா? நான் இந்த விளையாட்டுக்கு வரலாமா? நீ உங்க அத்தா தானு சொல்லுவ, உங்க அத்தானுக்கு நீயே செலக்ட் பண்ணிக்கோ, நான் வேணா இங்க நின்னுக்கிறேன். ப்ளீஸ் சந்தோஷ், செலக்ட் பண்ணி தாங்க. லேடிஸ்க்குன்னா இப்ப நான் செலக்ட் பண்ணிடுவேன், ஜென்ஸுக்கு நான் எப்படி செலக்ட் பண்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே செலக்ட் பண்ணி தாங்க ப்ளீஸ் சந்தோஷ். அப்புறம் இங்க கப்புள்ஸ் ரிங்லாம் இருக்காங்க சந்தோஷ், நம்ம வெட்டிங்க்கு கப்புள்ஸ் ரிங்லாம் எடுக்கலாம். சரி, இல்ல உங்க சொந்தக்கார பொண்ணா இல்ல உங்க மாமா பொண்ணும் யாரும் சொல்லுவாங்களே மேடம், அவங்களா? ஐயோ, இது வேற, இந்த லூசு பாட்டு பேசிட்டு இருக்கு. அம்மாட்ட மட்டும் போட்டு விட்டுற கூடாது, அம்மா வேற அடிக்கடி ஜோஸ் எடுக்க வருவாங்களே, என்ன சொல்லலாம்? சரி, அவங்க வழியிலே போவோம், ஆமான்னு சொல்லிடுவோம். ஐயோ, சந்தோஷம் மாட்டி விட்டுட்டோம் போல இருக்கே. என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே பதிலு. ஆமாங்கக்கா, இது என்னோட தூரத்து மாமா பொண்ணு, தூரத்து சொந்தம். அப்ப இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க, அதான் ரிங் எடுக்கணும்னு போன் பண்ணாங்க, அதான் வந்தேன். ஓ அப்படி, அவங்க சொந்தக்கார பொண்ணா தம்பி? சரி சரி, நான் வந்தோன்னு என்ன நினைச்சேன்னா, ஏதோ கல்யாணத்துல வேண்டான்னு பாதி நினைச்சு ஓடி வந்துட்டோ பொண்ணு அப்படின்னு நினைச்சே பாத்துடுங்க. உங்க சொந்தக்கார பொண்ணு எனக்கு தெரியாது. பொண்ணு நல்லாதான் இருக்கு தம்பி. மாமா பொண்ணு உங்க மாமா பொண்ணா? ஆமா, அப்படிதான் முறை வரும் பாத்துக்கோங்க. சரி நல்லதுங்க, எடுங்க, அங்க டைம் ஆயிட்டு ஃபங்க்ஷனுக்கு. பிரியா, நேத்து வந்து அந்த கலெக்ஷன் எடுத்து காமிங்க. மேடம், இது பிரைடல் செட் தான் பாத்துக்கோங்க. இதுல கப்புள்ஸ் ரிங்லாம் இருக்கு, பிரைடல் ரிங் தனியாவும் இருக்கு பாத்துக்கோங்க. ஜென்ஸுக்கு இருக்கு, லேடிஸ் இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்க. சந்தோஷ், இந்த சொந்தக்கார பொண்ணுக்கு செலக்ட் பண்ணி தர மாட்டீங்களா என்ன? எப்படியாவது எனக்கு ஒரு ரிங் செலக்ட் பண்ணிட்டாங்க. இவ வேற ஏதாவது சொன்னா அதை பிடிச்சுக்கிடுவா. என்ன ரிங்கா? நான் பாக்குறேன். இந்த ரிங் நல்லா இருக்குதே, அப்படி நல்ல இந்த ஸ்ப்ரே டைப்பு. இந்த இந்த ரிங் எத்தனை பவுனுக்கா? இதுவா தம்பி, இது ஒரு பவுனு கொஞ்சம் குறவுதான். இது நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க, டிசைனும். இது ஓகேவா பாரு சத்யா? இங்க கொண்டாங்க பாக்கட்டும். இந்த மாடலா?
சூப்பரா இருக்கே. வாவ், நல்லா அழகா செலக்ட் பண்ணிருக்கீங்களே. ஒன் சைடு வந்து சில்வர் கோட்டிங் மாதிரி, ஒன் சைடு கோல்டு. நல்லா இருக்குது. இது சில்வர் இல்லம்மா, இது வந்து பிளாட்டினம். அது வந்து கோல்டும் பிளாட்டினம் மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க, ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். என்ன சத்யா, இது உனக்கு பிடிச்சிருக்கா? பாத்துக்கோ, உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் வேற மாத்திக்கோ. இல்ல இல்ல இல்ல, இதே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே இருக்கட்டும். இது எவ்வளவு வெயிட் சொன்னீங்க? ஓ, 1 பவுன் கொஞ்சம் குறைவு பாத்தீங்களா? ஒரு பவுனுக்குள்ளதான் எடுக்க சொன்னாங்க. பரவாயில்ல, நீங்க பில் போட்டுருங்க. வேற இயரிங்ஸ், பிரேஸ்லெட் வேற ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல இல்ல, இப்ப வேண்டாம், கூடிய சீக்கிரமே வருவோம் எடுக்கிறதுக்கு. ஆமா, என்ன சத்யா, கல்யாண மண்டபத்துல இருந்து திடீர்னு வந்து ஜுவல்லரி ஷாப் வந்திருக்க? என்ன எதுவும் பிரச்சனையா? ஆமாங்க, பிரச்சனை தான். சரி, வெளியே போய் பேசலாம் வாங்க. நல்ல மழை பெய்யுத. வா சத்யா, அங்க வேணா போய் நின்று கொஞ்சம் மழை வைக்கிறதா நிக்கலாம், அப்புறம் வேணா போலாம். என்ன மின்னலும் மலையமா இருக்கு பாத்தீங்களா? ஒரு பேக் கிடைச்சு மோதிரம் வாங்கினதுக்கு நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி நிக்கிட்டே ஒண்ணு இருக்குது. எனக்கு தான் இல்ல இருந்து, இப்ப எனக்கும் கிடைச்சிட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சத்யா. இப்ப எதுக்கு மண்டபத்துல இருந்து அவசர அவசரமா வந்து மோதிரம் வாங்க வந்த? ஏன் ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ளை ஏதாவது வீட்டுல ஏதாவது சொல்றாங்களா? ஆமா, அதை ஏன் கேக்கீங்க? எல்லாரும் மணலே நின்னோம், நிச்சயத்தை நல்லபடியா தான் முடிஞ்சுது. அப்போ பரிசம் போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து மோதிரம் வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு போட்டாங்க. அப்போ பெரியம்மா வந்து என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, கல்யாணத்தோடி பையனுக்கு நல்லபடியா செயின் போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதனால மோதிரம் போடல. இவங்க என்னன்னா, மோதிரம் போடலன்னு சொல்லிட்டு அது அவங்க மாப்பிள்ளையோட அம்மா பேசாம தான் இருக்காங்க. அவங்க மாப்பிள்ளையோட அம்மாவோட தங்கச்சி, தங்கச்சின்னா என்னது, கோ சிஸ்டர்ஸ். அவங்க அவங்க மோதிரம் போடல, வைக்கலன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வச்சு அம்மா கேட்கணுங்கிறதுக்காகவே என்னமோ ஒரு மாதிரி பேசியிருக்காங்க போல. அதான் அம்மா கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆகி கடுப்பாயிட்டாங்க. அதான் இது யாருக்கும் தெரியாம தான் நான் வாங்க வந்தேன். அதான் நான் மட்டும் வந்தேன். தெரிஞ்சிருந்தா எல்லாரும் சேர்ந்துதான் வந்திருப்போம். அம்மா அதான் என்ன மனோட இருந்து வெளியே கூப்பிட்டு, எப்படியாவது இப்போ ஒரு இது இருந்து பேங்கிள், அதை கொண்டு பேங்க்ல கொண்டு அடை வச்சுதான் இந்த ரிங்கே எடுக்கிறோம். அப்பாவுக்கு இன்னும் தெரியாது. அப்பாட்ட சொன்னா அவ்வளவுதான். அப்பா சொன்னா ஒன்னும் சொல்லாது, சொல்லேன்னா சண்டை வரும். அந்த காப்பு இருந்துச்சு அம்மாக்குள்ளது, அதை கொண்டு பேங்க்ல வச்சுட்டு அப்படி போய் ஜுவல்ஸும் எடுத்துட்டு வரலான்னு தான் வந்தேன். பார்த்தா நீங்களும் நிக்கிறீங்க. ஐயோ, அப்படியா? ஏன் சத்யா, சொந்தக்காரங்க தானே, அடுத்தவங்களும் இல்லையே. அடுத்தவங்க தான் இப்படி இருப்பாங்க, சொந்தத்துக்குள்ளே இப்படி இருக்காங்களா? அப்ப ரிங் போடாட்டதான் என்னவா? மாப்பிள்ள ஆல்ரெடி போட்டிருப்பாங்கல்ல, எப்படி மேரேஜுக்கு பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? அதுக்காக அத்தை வந்து காப்பையா கொண்டாட வைக்க சொன்னாங்க? லூசு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதுனே. என் ஏடிஎம்ல ஃபுல்லா ரூபாய் இருக்கதான் செய்யுது, நான் தந்துருப்பேன். எதுக்கு வீணா கொண்டு ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்ல வைக்கிறீங்க? கேட்டுக்க வேண்டியதுனே. நான் அதான் அங்க இருந்து பார்த்தேன், நீ என்னதான் பார்க்க வரேன்னு நினைச்சிட்டு நானும் பேக்ல வந்தா, நீ ஆட்டோ கூப்பிட்டு நீ போட்டு கிளம்பி வர. அப்புறம் தான் மண்டபத்துல இருந்து நானும் பைக் எடுத்துட்டு உங்க இடத்துல வந்தேன். அதை ஏன் கேக்கீங்க? எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் வந்து ஜுவல்ஸ் போட்டு அழகு பாக்குற நிலைமையில நாங்க ஜுவல்ஸ் வாங்குறது இல்ல. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு உடம்பு முடியல, இல்ல ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வைங்களேன், அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி கொண்டு ஜுவல்ஸ் வைக்க உதவுங்கிறதுக்காக தான் ஜுவல்ஸ் எடுக்கிறது. அது அது எங்க வீட்டுல எப்பவும் நடக்கிறது தான். இப்போ இங்க வந்து அக்காவுக்காக அம்மா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இது பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் இது பெரிய விஷயமா இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வைக்காங்களேன்னு இருக்கும். அப்படிதானே சந்தோஷ்? என்ன லூசு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? நாங்களும் எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்பெல்லாம் இல்ல. ஆனா அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, நம்ம கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சது இல்ல. அப்படின்னு இல்ல, நம்மளோட ஒரு கஷ்டத்துக்கு உதவுறதுக்கு தானே இந்த லேண்டு, ஜுவல்ஸ், பணம் எல்லாமே அதுக்கு தானே. அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைக்கல. என்ன சத்யா, என்ன வேற யாராவது நினைச்சிட்டியா? நான் எல்லாம் அப்படி நினைக்கல சத்யா. நீ ரூபாய் என்கிட்ட கேட்கறத நான் எப்பவுமே தப்பா எடுக்கவும் மாட்டேன், எதுவும் நினைக்க மாட்டேன். கேட்டா சந்தோஷம் தான் படுவேன். நீ என்கிட்ட கேட்டுக்கலாம் இல்ல, ரூபாய் வச்சிருக்கேன் தந்திருப்பேன் இல்ல, நீ இல்ல அட்லீஸ்ட் ஒரு கடனா கூட நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே. எதுக்கு கொண்டு இதெல்லாம் போய் பேங்க்ல வைக்கிற? தேவையில்லாத இது. இனி ஏதாவது உனக்கு மணியோ ஏதாவது தேவை இருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும், ஓகேவா? சரிங்க சந்தோஷ். ஆனா நான் ரூபாய்லாம் யார்ட்டையுமே எப்பவுமே கேட்க மாட்டேன். எங்க வீட்லயே எடுத்துக்கோங்களேன், எங்க அப்பாட்ட கூட நான் இவ்வளவு நாள் ரூபாய் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டதே இல்ல. எங்க அப்பாவா என்ன புரிஞ்சு தருவாங்க. சேலரி வாங்குற டைம்ல மக்களை இந்த வச்சுக்கோ, 500 வச்சுக்கோ, 1000 வச்சுக்கோ அப்படின்னு தான் தருவாங்க. அததான் நான் என்னோட என்ன சொல்றதுக்கு, என்னோட ஃபேன்சி திங்ஸ் அந்த மாதிரி எனக்குன்னு சில திங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு எல்லாம் அப்படி இல்ல. அப்பாட்ட சும்மா ரூபா வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுட்டே இருப்பா. எனக்கு அந்த ஹேபிட்லாம் கிடையாது சந்தோஷ். யார்கிட்டயுமே நான் எதுவுமே கேட்டு வாங்கணும்னு விரும்ப மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு எதுவும் தரணும்னு நினைப்பேன், அவ்வளவுதான். அதுக்குன்னு எப்போ உங்கள்கிட்ட ரூபா கேட்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க.
லூசு, கேளுன்னு தானே சொல்றேன், உன்ன கேட்கன்னு தானே சொல்றேன். அப்புறம் இன்னைக்கு ரொம்ப 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 அழகா இருக்க சத்யா. எப்படி சொல்ல, உன்னை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்ல ஒரு கிரீன் கலர் ஆஃப் சாரியில, அன்னைக்கு சூப்பரா இருந்த. அப்பா, என்னோட கண்ணே பற்றும் போல அந்த அளவுக்கு அழகா இருந்த. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப நீ அழகா தெரியுற. என்ன அழகா இருக்கு இந்த சாரி, உனக்கு சூப்பரா இருக்கு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே. ஆனா என்ன, பூ கொஞ்சம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபங்க்ஷன் முன்னாலே பூவு ஜுவல்ஸ் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். பூ வைக்காம தான் ஒரு மாதிரி இருக்கு, மைனஸ் பாயிண்ட். மத்தபடி சூப்பரா இருக்க சத்யா. இப்பவுமே உன்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா அப்பா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையெல்லாம் இருக்கு. சரி, அதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கு, பாப்போம். அதானே பார்த்தேன் சார், இன்னும் கல்யாண பேச்சே தொடங்கலேன்னு போன்ல பேசிட்டு இருக்கலே. ஒரு ஒரு நாளைக்கு 2 மட்டும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு பேசிடுவீங்க. அதுல நேர்ல வேற வந்திருக்கேன். அதை பத்தி பேசாம இருப்பீங்களா? நீங்க சொல்லுங்கப்பா. கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டே இருங்க. கல்யாணம் பையதான் கல்யாணம் வரும். உங்க அவசரத்துக்கெல்லாம் கல்யாணம் வராது. சத்யா, சத்யா, சும்மா இருங்க. கையை விடுங்க முதல்ல. நீங்க விளையாடிட்டு இருக்காங்க, ரோட்ல யாராவது பார்த்ததை நினைப்பாங்க. கையை விடுங்க முதல்ல நீங்க. அதெல்லாம் கையெல்லாம் விட மாட்டேப்பா. என் பொண்ணு கையை நான் பிடிச்சிருக்கேன். யாரு பார்த்தா எனக்கு என்ன, நான் கையை பிடிச்சதான் இருப்பேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. கை எவ்வளவுனா நீங்க பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்க ஊரு. இப்போதைக்கு என்ன யாரும் பார்க்க போறது இல்லை. ஏன்னா எல்லாருமே மண்டபத்துல இருக்காங்க. அநேகமா உங்க அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ யாராவது இப்படி போகலாம், பார்க்கலாம். அதனால நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் கையை பிடிக்கிறது ஒண்ணு எனக்கு ஆக போறது இல்ல. சத்யா, சத்யா, இங்க பாரு,